ஓம் சாந்தி பிரதர். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்கும் பிரதர். குஷி குஷியா இருக்கும். சரி 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 ஓகே பிரதர். பிரதருக்கு என்ன ப்ராப்ளம்? சரி நீங்களே கேளுங்க பிரதர், அப்பதான் அது கரெக்டா இருக்கும். பிரதர் வந்து ஆக்சுவலா 2012ல இருந்து ஒரு சிவியர் ப்ராப்ளத்துல சஃபர் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை நம்ம வீடியோ பார்த்துதான் கான்டாக்ட் பண்ணாப்ல. நவம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு முடிச்சிட்டோம் கேஸ். ஓகே. நிறைய பேருக்கு வந்து தெரிய வேணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து மேஜரா நிறைய பீப்புள் ஃபேஸ் பண்ண, ஆனா அது இது அப்படின்றது தெரியாது. ஒரு தீய சக்தி எல்லாம் இருக்கும், அதனால நம்ம ஆயிடும், அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. பிரதர் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி சொன்னா நிறைய பேர் ஹெல்ப் வில்லிங்க, அதுக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்ப கியூர் ஆகி போனாலுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நிறைய பேர் பலன் அடையணும். ஸோ அதுக்காக தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரியே கொடுத்து நிறைய பேரை அவங்க மூலம் பலனடைய வைக்கிற சரவணகுமார் உங்களுக்குமே ரொம்ப நன்றி. இப்ப அவரே வந்து 2012ல இருந்து ஃபேஸ் பண்றதா சொன்னாரு. சொல்லட்டும், அவரு கேட்கணும்னா. சரி ஓகே. ஆக்சுவலா இந்த ஆச்சுன்னா ஆமா டைம்ல வந்துட்டு ஸோ மைண்ட் பண்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி நம்மளால முடியாது முடியாது. ஓகே பிரதர், ஒரு 12 இயர்ஸாவே இருக்கு. ஸோ நான் வந்துட்டு ராமரிதின சிந்தனைகள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ஹெவியா இருக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். நான் ஆக்சுவலா பேசிக்கா பிரதர் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், அம்மாவும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டியூரேஷன் எங்களால அப்படி போறது அம்மாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை வந்துட்டு அம்மாட்ட சொல்லியிருந்தேன். அது கிடையாதா நீங்க? இல்ல பிரதர், முன்னாடி அதான் முன்னாடி போயிட்டு வந்தோம். சரி, போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பிரேக் விட்டு அப்புறம் சர்ச் ரொம்ப நாள் போனீங்களா? இல்ல சர்ச்சே போக முடியலையா? ரெகுலரா போயிட்டு தான் இருந்திருக்கீங்க? சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நானும் முன்னாடி லைக் அஸ்ட்ராலஜிஸ்ட வந்து ஓகே ப்ராப்ளம் கியூர் ஆகணுமே நான் கொஞ்சம் அதுக்கு பரமபிதாவா வீடியோ அவங்க வந்துட்டு எனக்கு ஓகே கடவுள் சொல்லிட்டு அம்மா பண்ணேன். ஸோ அவங்க கால் பண்ணும்போது ஒரு கால் பண்ண நினைக்கிறேன், நம்ம ஊரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது சொன்னாங்க கேட்டு சொல்றேன், ஈவினிங் 5 o'clock சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸோ அம்மா சொன்ன மாதிரி தீய சக்தியோட பிரச்சனை தான் இது, நம்ம கியூர் பண்ண 2 ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்க. ஸோ அந்த டேட் சொன்னாங்க. ஸோ அந்த நாள் போயிட்டு நல்ல பெட் பண்றேன். நிறைய பேர் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் நம்புறேன். ஆக்சுவலா நான் எந்த வீடியோ பார்த்து கான்டாக்ட் ஒரு பையன் தான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி அந்த பையனோட வீடு வந்துட்டு கான்டாக்ட். ஸோ ஆக்சுவலா ரொம்பவே ஃபெயில் மாதிரி எல்லாம் வேற சொல்லியிருந்தாரு, படிக்க முடியாம கஷ்டம், அது மண் டிஸ்டர்ப். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்பிரிட்
கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னா அதுக்கு பிறகு மண்டலம் ஃபுல்லாவே ரொம்ப பாதிச்சு. அதுக்காக அவ்வளவு நரம்பு மண்டலம் அம்மா வெத்தலை அந்த தம்பி அந்த நரம்பு மண்டலம் பண்ணி பிறகு தம்பி வந்து ஃபீல் பண்ணாப்புல. அந்த மீன் டைம் அந்த அது ரொம்பவே சஃபர். அதே கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் அப்புறம் அம்மாவுக்கும் இந்த எப்படின்னா மனசு ரீதியா ப்ராப்ளம் வந்துச்சு. வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சு கதை. உடம்பு ரீதியா யாராவது குத்துற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பார்ப்பாங்க. எனக்கு வந்து அம்மாவுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது இருக்கும் அந்த மாதிரி சொன்ன. ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஒரு இப்போ ஆச்சுன்னா இப்போ 24 ஒரு இயர்ஸா ரொம்ப அது பாடாப்படுத்திட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பதட்டம், ஸோ அந்த மாதிரிப்பட்ட இதனால ரொம்ப வந்துட்டு இருந்தது. அதாவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் திங்க் பண்ற மாதிரி அந்த ஃபீல் பண்ணிருக்கிறாங்க. வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கு லைஃபே அப்படின்ற மாதிரி அவர். ஆனா அவரால் இல்ல சக்தியோட ஆதிக்கம் வந்து அவர் மைண்ட் இருந்திருக்குது. கோயில்ல இருக்கும்போது வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? இல்ல அந்த நமக்கு நெருக்கமானவங்க ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி வரும். அந்த அந்த சில்க் கிளாத்தை பார்த்தா வருது சொல்லிருந்தீங்களா? ஆமா ஆமா சொல்லி ஆமா சொல்லிருங்க. ஆமா பிரதர். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து யார் பேச அந்த மாதிரி சொல்லுவோம். ரொம்ப சர்ச்சுக்கு போறது கிடையாது அந்த மாதிரி. அது அவங்களுக்கு வந்து ஒரு இவர் வந்தது பையனா இருக்கிறப்போ தீய சக்திகளை வந்து டார்கெட் பண்ற 13-14 அதுல வந்து கொஞ்சம் உள்ளவங்கதான் தீய சக்திகள் எல்லாம் டார்கெட். சோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கும். அவங்களுக்கு என்னன்னே தெரியும். நம்ம நல்லா இருந்தோம் இப்படி வருது ஆனா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றது அவமானிக்க முடியாது. சோ அதனால அவங்களே ரொம்ப ஏந்தா வாழ்ற மாதிரி நிலைமைக்கு கூடுவாங்க. அந்த மாதிரி இந்த தம்பியோட இந்த மாதிரியான ஒரு உள்ளது அப்படின்றதே அவங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா ஒரு சாமி சிலையை பார்த்தா சில சொல்றாங்க இந்த ராமர் இந்த மாதிரி போதே எனக்கு வந்து சமாதான நினைவு. ஸோ இதுவும் காரணமா இருக்கலாம். இத்தனைக்கும் ரொம்ப திடீர் எண்ணங்கள் வருது அப்படின்ட்டு. அதே ஆண்கள் சாமி சிலை பார்த்து பட் அந்த சாமி முன்னாடி நின்று கூட காம எண்ணங்கள் கோயில்ல இருக்கும்போது இருக்கிறாங்க. வெளியே வர ட்ரை முடியாது. ஏன்னா அது பவர் இவங்களோட சுப்பீரியர். அதனால அவங்களால அதை முடியாம தான் இவங்க சஃபர் பண்றாங்க. கூட நீங்க திருவண்ணாமலை சாப்பிட்டு இருந்தீங்க ஒரு அதுல அவரு இதுல பார்த்தேன். நாமெல்லாம் என்னன்னாலும் பண்ணி போட்டுக்கலாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பெரிய ஓரளவு மதிக்கக்கூடிய சாமி இந்த மாதிரி இதை வந்து மோட்டிவேட் பண்றாங்க. நம்ம வந்து தவறு உணர்வை வந்து மக்களுக்கு வந்து கிடையாது. ஒன்லி நம்ம பிரம்மகுமாரர்கள் மட்டும் நம்ம சொல்ல வைக்கிறோம். ஃப்ரீயா அவங்களுக்கே இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டத்துல அப்படின்றது அதுவும் சொல்லு தம்பி. ஃப்ரீயா ஃப்ரீ அது இன்னொரு விஷயம். நாகராஜன் சாது என்ன
கணவன் மனைவி காம்பொழுது கூட ருத்தலாம் அதுதான் நான் பார்த்து சொன்னவரு இவ்வளவு அந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி இல்ல அதே மாதிரி மாமிஸ் வந்து நீங்க சாப்பிடவே கூடாது கிடையாது. அப்ப அவருக்கு வந்து இது பாவமாக தெரியுது, பெரிய பாவமா தெரியல. கடவுள் என்ன சொல்றாரு முரளியில சண்டே முரளியில சொல்லி காமத்திற்கு எண்ணத்தினால வந்தா கூட அது கண்டிப்பா அதுக்கு அதனால எண்ணத்துல தானே வருது அப்படின்னு அலட்சியமா விடாது. எண்ணத்தில் வர்றதுதான் அடுத்தடுத்து அழிச்சிட்டு போகுது. சோ எக்ஸெப்ஷன் கிடையாது. கடவுள் எக்ஸெப்ஷன் இருக்குது. ஏன்னா முஸ்லிம் நாட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடும்போதுதான். ஆனால் செய்தாலும் காமம் தவறு அப்படிங்கிறத ஆனா இப்ப அதை முடியும் இறைவன் நினைவுல. ஓகே பிரதர். ஓகே கண்டிப்பா. சோ என்ன பேசிட்டு அதான் தம்பி, நீ வந்து எவ்வளவு தூரம் அந்த கில்ட்டி வெளியே வந்த அப்படி சொல்லி. கண்டிப்பா. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் போது எனக்கு ஆச்சு பிரதர். அந்த ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதா போயிட்டு இருக்கும்போது ஒரு இது ஒரு மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ண ஆகணும். இதே மாதிரி நிறைய பேர் வந்து இது நார்மல் இஷ்யூ தான், சரியாயிடும் ஆட்டோமேட்டிக் இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஜென்யூனான ஆள் பார்த்து கண்டிப்பா அது மாறும் ஒரு இதனால பரமபிதாவோட. கண்டிப்பா நிறைய இருக்கணும். ஸோ அந்த இருக்கணும்னு நம்புறேன் கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா இது வந்து வேற உள்ள வந்து நம்ம அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்னொரு நார்மல் தானே அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நார்மல் தானே அப்படி ஆயிடுச்சு, நார்மல் ஆகி இது வந்து தப்பு உணரும் பொழுது வெளியில வர முடியும்போதுதான் இதை உங்களால இது ரைட், இதை ஒரு தப்பாவே. அப்ப உள்ள இருக்கிற ஆத்மா தான் இதை பண்ணி அது அதோட இச்சையை தீர்த்துக்குது. ஆனால் அது எண்ணம் இருக்குது. நம்ம சூசைடு கூட அது மாதிரி நம்மளுடைய எண்ணம் அந்த சூசைட் மாதிரி ஒரு விஷயங்கள். ஓகே பிரதர், உண்மையிலே ரொம்ப டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு. ஏன்னா பிரதர் எப்பத்துல இருந்தோ சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே கால் பண்ணி. அதான் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இவனுக்கு உள்ளது வந்து ரொம்ப காமனா இருக்கிறது, அது தெரியும். ஆனா இந்த தம்பி வரணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. தப்பு அப்படின்றது அதை ரியலைஸே பண்ண அதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு அதுவும் வழிக்கு எவ்வளவு பேர் அதனால எவ்வளவு பாதிக்கப்படும் எல்லாம் வந்து இது பேசிக்கிறதுக்கு நல்லா முடியும் அப்படின்னு. இன்னொன்னு, இப்ப இந்த ஒரு சகோதரி அந்த ஞானசேகரன்ற பாலியல் வன்கொடுமை அந்த கேம்ப் எனக்கு தோணும், ஓகே அவரே கூட பண்ணிருக்கலாம். இது இல்லாமல் மாதிரி ஆத்மா பண்ணலாம். ஏன்னா இல்லையா, அது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் இல்லையா. ஒரு ஆல்ரெடி பிரியாணி வேற, அப்ப அந்த நான்வெஜ் சேர்ந்து, ஏன்னா கரிமீன் இது ஆத்மாக்களும் அப்ப அது இருக்கிறவங்க உடம்பு அது எடுக்கும் இல்லையா. கடவுள் என்ன காமமே ஆத்மா உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஆத்மாவா உடம்புல இல்லாத சரி கிட்டே நெருங்காதுன்ற தூய்மை வந்து அந்த அளவுக்கு முக்கியமான வேலை செய்யன்றாரு. உங்களை சுத்தி பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். அந்த பாதுகாப்பு இழக்கிறாங்க, தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த காலத்துல பெண்ணுக்கு கற்பு வந்து கவசம்னுவாங்க, அது ஆணுக்குமே தான். சோ அதனால மெயினா வந்து கண்டுபிடிப்பாங்க ரொம்ப இருக்கிறாங்களோ காம அவங்களுக்கு திடீர்னு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஏற்கனவே
சேர்ந்து கெட்டு போனவங்களுக்கு வந்து உள்ள அவங்களுக்கு கரெக்ட். வெளியே இந்த பிரதர் ரொம்ப இருக்காரு, இந்த தம்பி. நமக்கு இது சரி பண்ணணும் அந்த மென்டாலிட்டியே சொல்ற மாதிரி இருக்காது. கண்டிப்பா நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு எனக்கு. பக்கத்துல இருக்க காம எண்ணங்கள் வந்து அப்படி ஞாபகம் இருக்கு, அனுப்பிச்சுட்டு தான் இருக்காரு பிரதரு. ஸோ இது நிறைய பேருக்கு இருக்குது, பெண்களுக்குமே இப்ப வர அந்த அது இது என்னன்னா இது கர்ம கணக்கு தொடர்பும். அதனால வந்து இருங்க, நினைக்காதீங்க இல்லையா, நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிறார். ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் அந்த ஆயிடுச்சு. அந்த அழுக்குனா அழுக்கே இல்லாத பரமாத்மாவோடு மட்டும் போது மட்டும்தான் செவ்வானத்தில் மாதிரி மனக்கண்ணால இருக்கணும். கூட சிஸ்டர் மாதிரி இருக்கிற துணையும் இருக்கணும், அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடாது. முக்கியமானது இல்லையா, ஏன்னா எல்லா நோய் மாதிரி தானே இல்லையா சிஸ்டர், அனுப்பிச்சும் வாய்ப்பு இருக்குதானே. அடுத்த ஒரு வாரம் கூட எங்க வீட்டுல மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க, அதுவுமே வேணான்னு சொல்லி வெஜிடேரியன் சாப்பிடு அதையுமே சரிப்படுத்தினாங்க. வெஜிடேரியன் சொல்லிச்சு, நான் தானம்மா நினைக்கிறேன் எங்க வீட்டுல வச்சிடுறாங்க. எல்லாமே கரெக்ட் பண்ணதான் ஒரு ஆத்மா வந்து கரெக்ட் பண்றப்போ எல்லாமே நல்லது சொல்லி அதுக்கு பிறகு நல்லா மாறி நிறைய பேர் இப்ப இந்த கண்டிப்பா அது எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா அவங்க நல்லா பிரைட்டா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன வர வாய்ப்பு இருக்காது. சரி, ஓகே, சூப்பர். ஸோ இது மெயினா இருக்கு, ஒரு மிகப்பெரிய எல்லா வயதினருக்குமே இது சொல்லலாம். ஏன்னா ஆமா பிரதர், ரொம்ப வயசான இப்ப ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. பையங்க கூட பரவாயில்ல, இப்போ அவ்வளவு தூரம் ஒஸ்ட் அந்த அளவுக்கு இப்ப மோசமா இருக்கு. சோ அந்த மென்டாலிட்டி வந்து கட்டாயமா மாறணும். கண்டிப்பா. சரி, ஓகே சிஸ்டர், கண்டிப்பா பிரதர். சரி, ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓகே சிஸ்டருடைய நம்ம கீழே இதுல கமெண்ட்ல பின் சிஸ்டருடைய சேனல் அங்க நீங்க போனோம்னா இருக்கும். தேவைப்படுறவங்க அதுக்கு முன்னாடியே சிஸ்டர்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி உள்ள போனது பிலிசோனியம் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்க வந்து தொடர்பு. ஓம் சாந்தி பிரதர், தேங்க்யூ.